ஒரு தடவை ஐ ஃபீல் Swami himself smiled and walked off. Not necessarily Sathya Sai. Even Sathya Sai's devotees had that power. ஒரு தடவை என்ன பண்ணுறது, it's a fight between my mother and the Supreme Mother. First failure in my life was in anatomy. I used to bluff because nobody knew of Bhagwan. No, அந்த காலத்தில் I felt it was your... நீ உன் பேரை சொல்லி தான் வந்தேன், சுவாமி கிட்டே போனேன். சுவாமியுடைய லீலையே ஒரு லீலை தான். என்ன பண்ணார், அவர் இழுக்க நான் இழுக்க. அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குது. I must go for the exam. Without the hall ticket they won't allow me in the clinical exam. நான் இழுக்க, சுவாமி இழுக்க ஒரு 1 செகண்ட். அவர் தராசு தான். இந்த பக்கம் விடுவார், குழந்தையும் கிள்ளி விடுவார், தொட்டிலையும் ஆட்டி விடுவார். அவரை போல் ஒரு லீலா நாடகம் சுற்றுறதாவே மாயா நாடகம் சுற்றுறது யாருமே இருக்க முடியாது உலகத்தில். சாப்பிட்ற டைனிங் ரூமில் இருக்கும்போது பட் அங்கே ஒரு ஃபேன் இருந்துச்சு. அது எப்படின்னா படபடான்னு, அந்த காலத்துலேயே அது படபடா ஃபேனு. சரி, எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தயிர் சாதம் முடிச்சுட்டு கையளம்ப போகிறாங்க. நான் இன்னும் ரசம் சாதத்துலேயே இருக்கேன். அந்த ஃபேன் கடகடான்னு ஐ வாஸ் சீட்டட் அண்டர் த ஹெட் ஆஃப் த ஃபேன். துப்புன்னு விழ போகுது. ரமான்ட்டு எல்லோரும் சத்தம் போடுறாங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. பார்த்தா சம்படி சேஸ்னோ கரெக்டாக என் தலை மேலே. எனக்கு சுவாமி தான் அந்த விபூதி எடுத்து வயிற்று மேலே தடவிட்டு ஆக்சிஸ்ட்ராக்ஷன் போட்டால் நான் விழுந்துட்டேன் பின்னாடி. ஐ மஸ்ட் டெல் யூ அபவுட் என்னுடைய ஸ்டூடெண்ட் டேஸை பற்றி சொல்லணும். என்னென்னா, ஸ்டூடெண்ட் டேஸில் மெடிக்கல் காலேஜில் இருக்கிறதுனால அங்கே சுவாமிகிட்ட போகிறதுனால டாக்டர் ஜெயலக்ஷ்மின்ட்டு ஒரு அம்மா இருப்பாங்க. ஷிவாஸ் சீதாராமையா ஜென்ஸ் சைடு பார்த்துப்பாங்கன்னா இந்த அம்மா லேடிஸ் சைடு பார்த்துப்பாங்க. பட் ஷி வாஸ் அ வெரி ஸ்மார்ட் பட் ஹைலி டிவோட்டட் லேடி டு பகவான். அந்த மாதிரி நான் லேடியை இந்த வரைக்கும் டாக்டர்ஸ் ஃபீல்டில் எக்ஸப்டிங் ஃபார் ஜெயலக்ஷ்மி அண்ட் அமலாபுரம் சரஸ்வதி இவங்கள போல் இருக்கவங்களாம் தே வேர் ஆல் மை மென்டர்ஸ். இன்றைக்கி நான் அந்த அளவுக்கு இருக்கேன்னா இந்த அளவுக்கு அந்த மனிதாபிமானம் பகவான் மேலே பக்தி எல்லாம் இருக்குன்னா அவங்கெல்லாம் அந்த காலத்து சுவாமி இது దేవుడు గట్టిగా పట్టుకోండి, దేవుడు గట్టిగా పట్టుకోండి, దేవుడు గట్టిగా పట్టుకోండి. దిస్ ఇస్ వాట్ వెంకమ్మ ఆల్సో టోల్డ్ మీ. హీ ఈజ్ గాడ్, கேட்ச் ஹோல்ட் ஆஃப் ஹிம். சி திஸ் கீப்ஸ் ஆன் ரிங்கிங். இது மட்டும் சொல்லிகிட்டே இருந்தால் வேறு வழியே இல்லை. வெதர் இவர் தெய்வம் இல்லையான்ற அனாலிசிஸ்க்கே போக மாட்டோம். யூ கேட்ச் ஹோல்ட் ஆஃப் ஹிம் அண்ட் யூ ப்ரோக்ரஸ் இன் லைஃப். அப்படி தான் இருந்தோம். இப்போ டாக்டர் ஜெயலக்ஷ்மி என்ன பண்ணுவாங்கன்னா, அதான் சொன்னேன்ல பாருங்கள், சிவராத்திரிக்கு நவராத்திரிக்கெல்லாம் சுவாமிக்கு ஏதாவது அனுப்புவாங்க. அனுப்பும்போது எங்களையும் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. யாருங்க பண்ணுவாங்க இந்த காலத்தில்? ஒரு கோயிலுக்கு போனோமா நம்ம மட்டும்தான் கோயிலுக்கு போயிட்டு நம்ம தான் எக்ஸ்க்ளூசிவாக கிரேஸ் அனுபவிக்கணும்னுவாங்க. அந்த காலத்துலேயும் அந்த பரந்த மனப்பான்மையை சொல்லி தந்தாங்க அந்தம்மா. ரமா நான் வச்சு சுவாமிக்கு ஐம் கோயிங் டு சென்ட் ட்ரெஸ் ஃபார் பகவான், யூ ஆல்சோ சைன். பார்த்தீங்களா எங்கேயாவது வி ஆர் கோயிங் டு சென்ட் ட்ரெஸ் ஃபார் பகவான், யூ ஆல்சோ சைன். இந்தம்மா எங்களை இன்வால்வ் பண்ணுவாங்க. இன்வால்வ் பண்ணிவிட்டு அவங்க ஷி வாஸ் ஸோ பர்டிகுலர். பகவான் அவங்கள எம்ஆர்சிஓஜி பண்ணுறதுக்கு லண்டன் அனுப்பிச்சாங்களாம். லண்டன் அனுப்பிச்சிட்டு ஷீ ஸ்டேட் இன் பிரசாந்த் நிலையம் இன் தட் அட்மாஸ்ஃபியர். அந்த காலத்து லண்டனில் அந்த காலம் படிச்சுட்டு வந்துட்டு ஷீ ஸ்டேட் இன் தட் அட்மாஸ்ஃபியர். இப்போ அவங்களெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கணும்ல, நாங்கள்லாம் வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் தானே. ஸோ அந்தம்மா வாஸ் அ மென்டார் ஃபார் அஸ். அதை பற்றி மொத்தம் ப்ராக்டிஸ் பண்ண 1000 அது ஆல்சோ ஷீல் பிரிங் இன் சைடு. அப்புறம் அவங்க சில நேரத்தில் துருன்ட்டு அவசரமாக இருப்பாங்க, நிறைய வேலை இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு ஜென்ஸ் சைடில் ஒரு சீதாராமையா, லேடிஸ் சைடில் டாக்டர் ஜெயலக்ஷ்மி. பண்டிகை சீசனில் நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா தேர் யூஸ் டு லெஸ் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ். ஏன்னா ஆசிரமத்திலே ஒரு 200 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அதில் ஒரு 10-20 பேர் தான் ஹாஸ்பிட்டலுக்கே போவாங்க சிக்குன்ட்டு. ஒரு திடீர்னுட்டு ஒரு சர்ஜ் வந்துடுச்சுன்னா அந்தம்மா எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. நீ பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. அந்தம்மா எப்படிப்பட்டவங்கன்னா, ஷீ இஸ் வெரி பர்டிகுலர் தட் ஆல் த லேடிஸ் ஷுட் பி வெல் கவர்டு. முந்தானி அப்படியே ரவுண்ட் அடிப்பாங்க பிரசாந்த் நிலையத்தில். சுவாமிகிட்ட இன்டர்வியூக்கு உட்காந்து பஜன்லாம் யாராவது கொஞ்சம் புடவை சரியில்லைன்னா அதை இழுத்து விடுவாங்க. ஒரு தடவை ஐ ஃபீல் சுவாமி ஹிம்செல்ஃப் ஸ்மைல்ட் அண்ட் வாக்ட் ஆஃப். அந்த மாதிரி அவங்க. ஒரு தடவை என்னாச்சுன்னா, ஒரு டு பி மேரிடு யாரோ ஒருத்தர் வந்தாங்க, 2 பேர். தே கேம் இன் ஜீன்ஸ். அந்த காலத்தில் ஜீன்ஸில் வந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களா. தே ஆர் ஃப்ரம் அப்ராட், ஐ திங்க் ஃப்ரம் ஃப்ரான்ஸ்ன்னு நினைக்கிறேன். சுவாமிகிட்ட எப்படியோ அந்த காலத்தில் கூட பாருங்கள் சுவாமி பற்றி தெரிஞ்சுட்டு ஃப்ரான்ஸ்லேருந்தே வந்திருக்காங்க. தே ஆர் ஆல் போத் யங் பீப்புள், வுட் பி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல் இருக்க. சுவாமிகிட்ட இன்டர்வியூக்கு உட்காந்துருந்தா அவங்களுக்கு தெரியாது இது போல் ட்ரெஸ் மாற்றணும்னு சொல்லிட்டு. ஷி ஜஸ்ட் கால் தம் அசைட்
சேஞ்ச் யுவர் ட்ரெஸ் சொல்லிவிட்டு அந்தம்மா வந்து ஒரு ஷாலை கொடுத்து அவங்களையும் ஷாலை கொடுத்து அது. அப்போ எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இவங்க ஃப்ரான்ஸுன்னா சுவாமி நான் வந்து செகண்ட் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்ச் எடுத்திருக்கேன் ப்ரீ யூனிவர்சிட்டியில், வை டோன்ட் யூ ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் வித் தெம்? ஏன்னா நான் அவங்க பின்னாடி உட்காந்துருக்கேன், எனக்கு ஐ கேன் ஆல்சோ ஹியர் யூ ஸ்பீக்கிங் ஃப்ரெஞ்சுன்னா. சுவாமி பேசினாருங்க ஒரு வார்த்தை, முக்காய்ஸ்னார். முக்காய்ஸ்னா ஹேங்கர்ச்சிஃபான், எனக்கு தெரியாது. ஐ மீன் எனக்கு 1-2 வார்த்தைகள் தான் தெரியும் ஃப்ரெஞ்சில், பிகாஸ் மை செகண்ட் லாங்குவேஜ் வாஸ் ஃப்ரெஞ்ச். ஃப்ரெஞ்சு போனது ரொம்ப நல்லதாக போச்சு. ஒன்று ஐ ஸ்கோர் குட் மார்க்ஸு. இன்னொன்று என்னன்னா, ஐ ஹேட் த கம்பெனி ஆஃப் ராயனின்கார்ஸ் டாட்டர்ஸ், மேஜர் ராயனின்கார், பிவி ராயனின்கார்ன்ட்டு சுவாமியுடைய ஆர்டன் டிவோட்டி, ஸ்டேட் பிரசிடென்ட் ஆல்சோ. சுவாமி லைக்ஸ் தம் ஸோ மச். இப்போ ராயனின்கார் அவங்களுக்கு 3 டாட்டர்ஸும் 3+1, எங்களை போலேயே 3-in-1. ஸோ சன்னும் இப்போ அங்கே தான் இருக்கார், காயத்ரி, ஹரிப்ரியா அண்ட் பத்மாசினி. ஸோ ஐ குட் கெட் தேர் கம்பெனி. ஏன்னா அவங்கள வந்து சுவாமிகிட்ட பார்த்துருக்கேன். ஸோ இவங்களோட ஐ குட் கெட் மோர் அசோசியேஷன். தட் வாஸ் ஒன் திங். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஜெயலக்ஷ்மி வந்து ஒரு தடவை யாரோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பேதியோ சம் டயரியா எபிசோடு ஏதோ இருந்துச்சு. இவங்க வந்து ஜஸ்ட்டு ஆப்போசிட் மெடிசன் சொல்கிறாங்க. ஐ நியூ இட் வாஸ் ஆப்போசிட், பட் we didn't have the courage to say இது ஆப்போசிட்டுங்க, விட்டுட்டோம். இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு we just had a stare and then we forgot about it. அடுத்த நாள் the patient comes and says I'm all right. இது ஷிர்டி பாபா எபிசோடில் அவர் ஆல்மண்ட் கொடுக்குறாரு ஃபார் சம்திங். ஸோ அதை போல் நாட் நெசர்லி சத்யசாயி, ஈவன் சத்யசாயிஸ் டிவோட்டீஸ் ஹேட் தட் பவர். ஸோ அதை போல் அது ஒன்று சொல்லணும். இன்னொன்று வந்து ஜெயலக்ஷ்மி பற்றி சொல்லணும்னா, தேர் வாஸ் அ எபிசோட் ஆஃப் கால்ரா. ஐ டோன்ட் நோ வெதர் பீப்புள் ஹவ் ரெஜிஸ்டர்ட் இட். 64-65 புட்டபர்த்தியில் கால்ரா வந்துடுச்சு. கால்ரா வந்த உடனே சுவாமி இல்லை அங்கே. அப்போது இட் வாஸ் அ சம்மர். அவங்க என்னன்னா கால் இம்ப்ரெஷன் வச்சு யார் வந்தாங்க ஹாஸ்பிட்டலு. தி ஹாஸ்பிட்டல் வாஸ் கார்டன்ட் ஆஃப் ஃப்ரம் தி அதர்ஸ். யார் உள்ளே வராங்கன்ட்டு ஃபுட் ஸ்டெப்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி லேடி ஷீஸ். அண்ட் யூனோ பிஜே அச்சுதானந்தம்ன்ட்டு நம்ம ஸ்டேட் பிரசிடென்ட், அவருடைய ஒய்ஃப்னு நினைக்கிறேன் ரவி அம்மான்ட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தே ஹேட் ஃபிசிக்கலி சேலஞ்ச் சில்ட்ரன். சுவாமி யூஸ் டு கோ டு தர் ஹவுஸ் ஸ்பீக் டு தோஸ் சில்ட்ரன். ஃபிசிக்கலி சேலஞ்ச் சில்ட்ரனோட எப்படி பகவான் போகிறாரு, எப்படி பேசுகிறாரு பகவானுக்கு தான் தெரியும். இப்போ நம்ம வந்து இந்த எபிசோட ஹார்ஸ்லி ஹில்ஸில் புலக்ஸோட பேசினார் சொல்கிறாங்க, அது போல் பேசியிருக்காரு. அதுபோல் பகவான் பண்ணது அமேசிங் திங்ஸ் ஹி ஹஸ் டன். இன்னொன்று வந்து என்னென்னா மாலை, தும்பப்பூ மாலை கட்டிட்டு வருவாங்கள்ல, ஒரு ஜெயான்ட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். பிரசாந்த் இப்போ இது சென்னைக்கு சுவாமி வந்தால் சுவாமிஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வாஸ் இன் சென்னை ஒன்லி. எப்படின்னா ஹீல் கம் இன் த மந்த் ஆஃப் 15th December அப்படி வருவார். ஜனவரி சங்கராந்தி முடிச்சு தான் போவார். ஸோ நியூ இயரும் பார்க்கலாம், சங்கராந்தியும் பார்க்கலாம். இந்த 30 நாள் பாசனமும் சேவிச்சுக்கலாம் பகவான் கிட்ட, ஆண்டாள்து. ஸோ ஐ வாஸ் ஸோ ஃபாண்ட் ஆஃப் ஆண்டாள், நோ, பிகாஸ் ஷீ மர்ஜ்ட் வித் லார்ட் ரங்கநாதா. ஸோ அதை போல் இருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் நாங்கள் சின்ன போதுலேருந்து அந்த ஆன்மீகத்தில் அந்த வைஷ்ணவிசமில் இருந்ததுனால அந்த ஆண்டாளுடைய திருப்பாவை வந்து ஒரு பாசனமும் சேவிப்போம். அஃப்கோர்ஸ் சேவிப்போம்னா பப்ளிக்காக சேவிக்க மாட்டோம், மனசில் சேவிச்சுப்போம் சுவாமிகிட்ட. அண்ட் எவ்ரிடே வி யூஸ் டு கெட் நமஸ்கார். ஏன்னா இருக்கிறதே 100 லேடிஸு ஒரு 50 ஜென்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ வி யூஸ் டு கெட் நமஸ்கார். இதாச்சும் தென் ஒரு தடவை என்ன பண்ணோன்னா, இந்த ஜெயா என்ன பண்ணுவாங்களா, 3 மணிக்கு ரயில்வே ட்ராக் பக்கத்தில் தான் அந்த தும்பப்பூ வந்து அது வைல்டு ஃப்ளவர் போல். வைல்டு ஃப்ளவர் இட்ஸ் நாட் அ பிக் ஃப்ளவர், இட்ஸ் த டைனியஸ்ட் ஃப்ளவர், அதாவது சின்னது. அதை வந்து தும்பப்பூ மாலை வந்து தே வில் மேக் ஒரு தூக்கில் போட்டு கொண்டு வருவாங்க. தூக்கில் கொண்டு போயிட்டு விஜயம்மா கிட்ட கொடுப்பாங்க. சுவாமி ஒரு தடவை போட்டு நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா மாடியில் சுவாமி இருப்பார், இந்தம்மா கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. சில நேரத்தில் எப்போவும் தெரியாது, ஒரு தடவை அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு அந்த பக்கம் போகும்போது வி கேன் சி சுவாமி, சுவாமி இருக்காருன்னு பார்த்தா ஹி வில் வேர் த தும்பப்பூ மாலை போட்டு ஒரு தடவை பார்த்துருக்கேன். இப்போ அந்த தும்பப்பூன்னு சொல்லும்போது, இப்போ சுவாமி பத்ரிக்கு போன போது, ஸ்ரீசைலம் போன போதெல்லாம் அங்கே இருக்க புரோஹித் சொல்கிறாங்களா, சுவாமி சிவனுக்கு வந்து தும்ப மாலை வந்து ரொம்ப இஷ்டம்ன்ட்டு. ஸோ அது எனக்கு ஐம் ரெமினிசன்சிங், அதை பற்றி ஞாபகம் வருது. ஸோ தட் இஸ் ஹவு வி ஸ்பெண்ட் காலேஜ் டேஸில் வந்து சொல்லணும். இன்னொன்று மிரக்கல் சொல்லணும்னா,
1969 I was working in எல்லாப்புறம். இங்கே தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் பெரியபாளையம்ன்ட்டு. அந்த எல்லாப்புறத்துக்கு வந்து அது எப்படி கிடச்சிதுன்ற அதுவும் ஒரு பெரிய மிரக்கல். நான் வந்து எல்லாருக்கும் அந்த 69 I passed out. 1962 பேட்ச் ஆஃப் ஸ்டான்லி. ஸோ 62லேருந்து சுவாமிக்கு 61லேருந்து போயிட்டுருக்கோம். 62 பேட்ச் ஸ்டான்லின்றதுனால எங்கள் அம்மா எப்போவுமே 62ன்னா எப்போவுமே ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் டிசம்பரில் எக்ஸாம் இருக்கும். December and the 2nd, 3rd and 4th. 2nd will be anatomy exam, 3rd will be physiology exam, and அந்த மாதிரி இருக்கும்போது 2nd டிசம்பர் 2nd அப்போ அந்த காலத்தில் November 23rd சுவாமி பர்த்டே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். November 23rd நாங்கள் போகிறதுக்கு ஒரு நாள் வரத்துக்கு ஒரு நாள். ஸோ புட்டபர்த்திக்கு 23rd போனோன்னா ஒரு 24th 25th கிளம்புனா கூட நான் 26th 27th 20 அப்படி வரோம். அதனால இந்த தடவை போகாதேன்னுட்டாங்க. பட் ஒரு தடவை என்ன பண்ணுறது, இட்ஸ் அ ஃபைட் பிட்வீன் மை மதர் இந்த சுப்ரீம் மதர். இது என்னுடைய மனசில் சரி எங்கள் அம்மா ஃபிசிக்கல் மதர் சொன்னது தான் சொல்லிவிட்டு நின்றுட்டேன். அதுவும் அவருடைய லீலை தான். ஸோ நின்றுட்டு பிறகு என் சிஸ்டர்ஸ் எல்லாம் போனாங்க, என் சிஸ்டர் என் பிரதர் எல்லாம் போனாங்க. வந்து போன பிறகு அங்கே பார்த்தா எனக்கு வந்து அனாட்டமியில் ஹிஸ்டாலஜின்ட்டு இருக்கும். அந்த ஹிஸ்டாலஜி ரெக்கார்ட் பஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஐவ் காட் அன் அத்தாட்சி. அங்கே போனால் சுவாமி மாலை வாங்குகிற செஷனு இதோட ஒன்றா நிறுத்துகிறார் பகவானை. இந்த மாலை வாங்குகிற செஷன் எனக்கு போயிடுச்சின்னு. அப்போ மாலை வாங்குறாருன்றதுக்காக போகலை, சுவாமி பர்த்டேக்கு அங்கே இருக்கணும், அவ்வளோதான். அப்போ எல்லோரும் என்ன தான் மாலை இருந்தாலும் 500 பேர் வந்தால் கூட 500 பேர்கிட்டையும் சுவாமி மாலை வாங்கிப்பார் ஆன் த பர்த்டே. எப்படின்னா காலையில் 5 மணிக்கு வரும், 6 மணிலேருந்து செஷன் ஆரம்பித்து நைட் 8 மணி ஆனாலும் ஆல் த டிவோட்டீஸ் மஸ்ட் கிவ் அ கார்லண்ட் டு பகவான். தட் வாஸ் தி பிரின்சிபல். இப்படி இடது கையில் மாலை வாங்குவார், ரைட் ஹேண்டில் லட்டு கொடுப்பார். ஒரு சில படத்தில் பார்த்துருப்பீங்களா, குவிஞ்சு இருக்கும் சுவாமி மேலே மாலை, அப்படியே தள்ளிடுவார். தள்ளிட்டு ஒரே வேர்க்கும் இல்லையா, அத்தனை பூவும் மேலே இருந்தால் இந்த இந்த புஷ்பாபிஷேகம் பண்ணுவாங்க திருப்பதி பெருமாளுக்கும் தாயாருக்கும், அதை போல் எல்லாத்தையும் தள்ளிட்டு மறுபடியும் லட்டு கொடுப்பார். நான் என்ன சொன்னேன் என் சிஸ்டர், லாஸ்ட் சிஸ்டர்கிட்ட, எனக்காகவும் சேர்த்து இன்னொரு மாலையும் வாங்கிக்கோ, 2 மாலையே வாங்கிக்கோ. சாமி வாங்கிட்டாருன்னா வாங்கிட்டோம், வாங்கலைன்னா விட்டுடு. சுவாமி 2 மாலையும் வாங்கினார், 2 லட்டு கொடுத்தார். ஸோ ஹி இஸ் அக்னாலேஜ் திஸ். இந்த சந்தோஷத்தில் பூரிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் இன் மை லைஃப் வாஸ் இன் அனாட்டமி. எனக்கு இந்த சைடில் ஃபெயிலியர்னு வந்தாச்சு. இட் டிடன்ட் கெட் த்ரூ அனாட்டமி, ஸோ ஐ பிகம் இன் அடிஷ்னல் ஆகிட்டுனா ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் என்ன, பட் ஐ வாஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்காலர்ஷிப் ஹோல்டர். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு காலேஜுக்கு 2 தான் வரும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அதில் ஐ வாஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்காலர்ஷிப் ஹோல்டர். ஸோ ஒரு ஃபெயிலியர் இஸ் அலவுடு. ஸோ ஒரு ஃபெயிலியர் அலவுடுன்ட்டு நான் சரின்ட்டு எங்கள் அம்மா வந்து நீ போய் அந்த ஸ்காலர்ஷிப் ஃபார்மை வாங்கிட்டு வா, நீ போய் ஃபில்அப் பண்ணி கொடு. அண்ட் இன்னும் பேல்ட்ரிசம் ஆஃப் 1000 தான். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் லேக்ஸில் கணக்கு போடுறோம். அந்த காலத்தில் மை மதர் வாஸ் இன்சிஸ்டிங். ஸோ ஐ வெண்ட் அண்ட் ஆஸ்ட். எப்போ போனேன், ஜான்வரி எண்டில் ஐ வெண்ட் அண்ட் ஆஸ்ட். ஏன்னா ஃபெப்ரவரியில் தே வெண்ட் க்ளோஸ் த ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன்ஸுன்னு கொண்டு போனால் என்னுடைய அப்போ தான் என்னுடைய இது பார்த்தா ஆப்சண்ட்டுன்னு போட்டிருக்கு. ஐ வாஸ் ப்ரெசண்ட். ஹிஸ்டாலஜி ரெக்கார்ட் பஞ்ச் பண்ண அத்தாட்சி இருக்குது, ஆனாலும் ஆப்சண்ட் இன் தி கிரேட் ஷீட். அப்புறம் போய் அங்கே டைரக்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் அனாட்டமி இருந்தார், டாக்டர் ஜனார்தன். நான் வெண்ட் டோல்ட் ஹிம், சார் இது போல் வந்து அம்மா இப்போ ஜனவரி எண்ட் ஆயிடுச்சு, மார்ச்சில் கோயிங் டு ரைட் த எக்ஸாம், இன்னும் 2 மாதத்துக்குள்ளே வை ஷுட் யூ கோ அண்ட் ப்ரெஜுடிஸ். இட் வாஸ் அப்போ வந்து நாட், இட் வாஸ் அமால்கமேட்டட். இப்போ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கிடையாது, அப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ அதனால் விட்டுட்டு எழுதுனாங்க. இந்த காலத்தில் யாராவது பண்ணுவாங்களா அது போல்? ஒன்றுமே யார் என்ன சொன்னாலும் ரைட். ஐ மீன் அந்த ஆட்டிடியூட் ஆஃப் அக்செப்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ வி டிட் இட். அண்ட் யூ ஒன்ட் பிலீவ் நோ, எனக்கு இந்த சாமி கொடுத்தாருன்ற பூரிப்புலேயே காலத்தை தள்ளிட்டேன். எக்ஸாம் எழுதுனா ஐ காட் த்ரூ. அப்போ தான் என் ஃப்ரெண்டு இவ தன்வந்திரி பிகேம் மை ஃப்ரெண்டு, ஸ்டர்லிங் ரிசார்ட்ஸ். அவளும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாளா. நாங்கள் 2 பேரும் கம்பைன் ஸ்டடி பண்ணுவோம். எப்படின்னா நைட்டில். ஏன்னா இன்னும் கம்பைன் ஸ்டடி பண்ணால் மோர் இன்வால்மெண்ட்டு, மோர் ஆஃப். நான் ஒரு சப்ஜெக்ட் ஒரு படிப்பேன், ஒரு சாப்டர் ஷீ வில் ரீட், அந்த ஸோ வில் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அந்த காலத்தில் வேதம்லாம் ஹியரிங்கில் தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ரைட்டிங்கில் வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் அ பெட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். காது வந்து இஸ் த பெஸ்ட் ஆர்கன் டு அப்சார்ப் மோர் தென் த பிரெயின். இது இங்கே காதில் வாங்கி தானே பிரெயினில் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ அதை போல் we did it. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இட் வாஸ் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்.
எப்படின்னா சுவாமி மார்ச் மாதம் என் தியரி எக்ஸாம் முடித்த உடனே சுவாமி will be in சென்னை. ஆல் தி செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் 4 வருஷத்துக்கும் சுவாமி அங்கே தான் இருந்தாருங்க. சென்னையில் தான் இருப்பார். என்னுடைய தியரி முடிச்சுட்டு தான் வருவார். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு நத்திங் டு ரீட் நோ. ஸோ சுவாமி தரிசனம் பண்ணி அப்போ 8க்கெல்லாம் வந்துவிடுவார் சுவாமி. ஏன்னா 9 மணிக்கு எல்லோரும் ஆஃபீஸ் போகணுன்ட்டு 8 மணிக்கெல்லாம் தரிசனத்துக்கு வந்துவிடுவார் எங்கள் வெங்கடமுனி வீட்டில். ஸோ இங்கே தரிசனம் வாங்கிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு அப்போது அன்அஃபோர்டபிலிட்டி ஆல்சோ எக்கனாமிக்கலி வி ஆர் நாட் குட். ஸோ வி யூஸ் டு கோ. எப்படியே போயிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போய் எங்கே காலேஜில் போயிட்டு அதை முடிச்சுட்டு இந்த 3rd இயர் படிக்கும்போது என்னாச்சுன்னா இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சா 62ல் ஐ மிஸ்டு சுவாமிஸ் சான்ஸ் ஆஃப் இது மாலை வாங்கிறது, லட்டு வாங்கிக்கிறது. ஸோ ஐ செட் திஸ் இனிமே நோ லிசனிங் டு எனி ஒன். Come what may, whether I fail or whatever happens, all the 4 functions of Swami will be in Prashant Nilwali, and that to unauthorized absence. ஏன்னா லீவ் லெட்டர் கொடுத்து லீவு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எங்கே போகிறீங்கன்னா சாமுண்டீஸ்வரி கிட்டே போகிறேன்னு. அதனால தான் சாமுண்டீஸ்வரின்னு சொல்லிட்டு ஐ யூஸ்ட் டு bluff because nobody knew of பகவான். அந்த காலத்தில் நான் யூஸ் டு சே சாமுண்டீஸ்வரி. ஏன்னா எல்லாம் வெரி நாள் மைசூர் சாமுண்டீஸ்வரி. அதனால தான் என்னவோ தெரியல இந்த தடவை தான் ஆஃப்டர் செவரல் இயர்ஸ் இப்போது ஒரு 4 years ago I went to சாமுண்டீஸ்வரி டெம்பிள் விதவுட் ஒரு சூச்சனை கூட இல்லாமல் தொப்புன்னு மழை பெஞ்சுதுங்க மலை ஏறும்போது. ஐ ஃபெல்ட் இட் வாஸ் யோர் நீ உன் பேரை சொல்லி தான் வந்தேன் சுவாமிக்கிட்ட போனேன். ஸோ தட் இஸ் ஹவ் சாமுண்டீஸ்வரி கேம் இன் டு அவர் லைஃப்ஸ். இப்போ என்னாச்சுன்னா நான் 3rd இயர் போனேன்ல, சுவாமி பர்த்டேக்கு போகும்போது ஐ காட் த சான்ஸ் ஆஃப் ஹோல்டிங் தி லட்டு ஆன் மை இடுப்பில் வச்சுக்கிட்டு இருந்தால் தள்ளி விட்டால் சுவாமி எடுத்து கொடுப்பாரு. சுவாமி பின்னாடியே போகணும். இப்போ பசங்கள்லாம் பண்ணுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஐ ஹேவ் ப்ராபப்ளி சுவாமி அக்செப்டட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலத்தில். பட் விவர் என்ன சொல்லுவார்னா அவருடைய அருள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு லட்டு தள்ளி வைப்பேன். எனக்கு பயம் சுவாமி கை மேலே படப்போகுதுன்னு சொல்லிவிட்டு அவர் எடுத்து கொடுக்கும்போது இதை தள்ளி விடுறது. கடைசியில் என்ன பண்ணேன், கடைசி லட்டு சுவாமிக்கிட்ட வாங்கிட்டு காலி ஆயிடுச்சுல பாத்திரம் வந்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்து. ஸோ அந்த லட்டை மிஸ் பண்ணது இந்த லட்டை கொடுத்துட்டார். ஹி ஆல்வேஸ் காம்பன்சேட்ஸ். அவரை போல் காம்பன்சேட்டரி ஃபினாமினன் எந்த ஃபிசிக்ஸ்லேயோ எந்த பயாலஜிலேயோ எந்த சயின்ஸ்லேயும் இருக்காது. ஹீ காம்பன்சேட்ஸ் வெரி வெல் ப்ரொவைடட் வி ஹேவ் தட் சேம் அந்த ஆத்தங்கம் இருந்துச்சுன்னா ஹி வில் டூ இட். ஸோ அதாச்சு. அதான பிறகு என்னாச்சுன்னா 3rd இயரில் நான் ஃபார்மகாலஜி எக்ஸாம் போகிறேன். இங்கே வெங்கடமணி வீட்டில் போய் நமஸ்காரம் சுவாமிக்கு தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருந்தால் ஒரு ஹால் டிக்கெட்டை எங்கேயாவது லெட்டர் தான் கொடுப்பாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா எதுவுமே இருக்கக்கூடாது. மஸ்ட் கோ எம்டி ஹேண்டட் அண்ட் கம் ஃபில் யுவர் செல்ஃப் வித் கிரேஸ்ன்னு பகவான் சொல்கிறாரு. ஸோ நான் ஹால் டிக்கெட்டை சாமி பிளெஸிங்காக எடுத்துன்னு போனேன். சாமியுடைய லீலையே ஒரு லீலை தான். என்ன பண்ணார், அவர் இழுக்க நான் இழுக்க. அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குது. ஐ மஸ்ட் கோ ஃபார் த எக்ஸாம் விதவுட் ஹால் டிக்கெட். they want to allow me in the clinical exam. நான் இழுக்க சாமி இழுக்க ஒரு 1 second. then I thought no, we'll give it up. I gave it off. அதுக்கு முந்தின இன்டர்வியூவில் என் தம்பிக்கிட்ட இருக்கேன். அவங்க அக்காங்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் வெள்ளை கோட்டு இவ்வளோ புக்ஸை வச்சுட்டு என்ன look at the motherly love. கண் திருஷ்டி என்று சொல்லிட்டு he said if I see them anywhere I see them in the auto rickshaw. எது மேலே எங்கே சாமி தெரிகிறாரோ அது மேலெல்லாம் ஏறுறாங்க சொல்லிட்டு என் தம்பியை திட்டிருக்காரு. என் பையன் தம்பி சொல்லிட்டாரு, నువ్వు వచ్చి ఇవంతా చేస్తుంటే నాకు తిట్టు పడుతుంది అని சொல்லிட்டாங்க. சரி நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அப்புறம் குப்பம் விஜயகிட்ட தான் சொல்லி அமிச்சோம், போல் சுவாமி ஹால் டிக்கெட் கொண்டு போயிட்டாருங்க, அடுத்த நாள் எனக்கு எக்ஸாம் இருக்குங்க. காலையில் அடுத்த நாள் எனக்கு எக்ஸாமு, இன்றைக்கி ஹால் டிக்கெட் கொண்டு போயிட்டார், சாயங்காலம் ஒரு சான்ஸ் இருக்கட்டும் கம் பேக். ஸோ இப்படின்னு திட்டாருன்றதுனால அவர் தராசு தான். இந்த பக்கம் அனுவார், குழந்தையும் கிள்ளி விடுவார், தொட்டிலையும் ஆட்டி விடுவார். அவரை போல் ஒரு லீலா நாடகம் சுற்றுறதாலே மாயா நாடகம் சுற்றுறது யாருமே இருக்க முடியாது உலகத்துலன்னு வைங்க. ஸோ அதை போல் என்ன பண்ணார், லீலா குப்பம் விஜயகிட்ட சொல்லிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். வருவாங்க கூப்பிடுவாங்களான்ட்டு. கூப்பிடல, குப்பம் விஜயா கூப்பிடுறதுக்காக தான், நாட் ஃபார் சுவாமி டு கால். ஏன்னா ஹால் டிக்கெட் வேணுமே அடுத்த நாள். சரி போயிட்டா சுவாமி மாடியில் இருந்தாராம், கிடுகிடுன்ட்டு இறங்கினாராம். இறங்கி சுவாமி படித்த லெட்டர்ஸ் எல்லாம் கசக்கி பாஸ்கெட்டில் போடுவாராம்.
அந்த பாஸ்கெட்டை ஓவர் டர்ன் பண்ணார். அவரை ஓவர் டர்ன் பண்ணிவிட்டு, திஸ் வாட் குப்பம் விஜயா டோல்மி, எடுத்துகிட்டு அதில் வந்து ஹால் டிக்கெட்டை எடுத்து அவரே ஐடென்டிஃபை ஹால் டிக்கெட்டை இப்படி பண்ணி சுவாமியுடைய அதை சரிப்படுத்தி அதில் வந்து 2 மலைவாழைப்பழம் வச்சு இவ்வளோ விபூதி வச்சு என்னுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருக்குது கொடுன்னு சொல்லி சொன்னாராம். கூப்பிடுனாராம். கூப்பிடுன்னா அந்த அம்மா வந்து கீழே பட்டாங்களாம். பஸ் ஸ்டாண்டு கூட ஆள் அமிச்சாங்களாம். எங்கே நாங்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டுவேன். ஸோ ஈவினிங் போனால் கொடுத்தாங்க. அது சொன்னால் இருந்து திட்டு வாங்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை. பட் தட்ஸ் அதான் சொன்னேன், குழந்தையும் ஆட்டி விடுவார், கிள்ளியும் விடுவார். ஸோ தட்ஸ் ஹவ். அண்ட் அந்த எக்ஸாமில் ஐ காட் த ஹையஸ்ட் மார்க். எப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஐ வில் ரைட் நோ ஃபார்மகாலஜி எக்ஸாம் இல்லை, ப்ரிஸ்கிரிப்ஷன் தானே எழுதணும். ஃபார் சாய் சுந்தர், ஃபார் சாய் புஷ்கர், சாய் பைரவ் ஏதோ எழுதுறதுக்காக சாயின்னு போட்ட உடனே அங்கே ஒருத்தர் ஷிர்டி சாய் டிவோட்டி ஒரு எக்ஸாமினர். அவர் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் ஃபார்மகாலஜி கொஸ்டின் ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினை கேட்டுட்டு மிச்சம்லாம் வை டு ரைட் சாய், ஐ கோயிங் டு ட்ரீட் த சாய் ஃபேமிலின்னு. ஆமான்னு இன்னும் அந்த அப்போது ஃப்ராங்க்னஸ், பயம் கிடையாது. இப்போது அதனால் சரின்னு கொடுத்தோன்னா தென் ஹி ஆஸ்க் மீ அபவுட் அத்வைதா அஹம் பிரம்மாஸ்மி, வாட் ஆர் த கிரேட் மகாவாக்கியாஸ், டூ யூ நோ அபவுட் த மகாவாக்கியாஸ், இதெல்லாம் கேட்டுட்டு நான் சுவாமிக்கிட்ட கேட்டு அஹம் பிரம்மாஸ்மி, அயம் ஆத்மா பிரம்மா எல்லாம் கேட்டுட்டு ஸோ ஐ காட் த குட் மார்க்ஸ். எதுக்கு சொல்கிறேன்னா அவருடைய லீலைகள். இப்போ ஸ்டூடெண்ட் டேஸில் இன்னொரு லீலை ஐ ஷுட் சே. ஒரு தடவை என்னாச்சுன்னா எனக்கு வந்து ஐ வாஸ் இன் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்னோ. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் இருக்கும்போது செகண்ட் இயர் ஸ்டான்லி நான் எப்படின்னா வெரி ஸ்லோ ஈட்டர் பை பர்த் இட் செல்ஃப். ஸோ எல்லோரும் அப்போல்லாம் இந்த கேரியரில் தான் வரும் சாதம். எப்படின்னா சாதம், சாம்பார், ரசம், தயிர், அப்புறம் பொரியல் இருக்கும். முந்தி காலத்தில் போல் நாட்டு இப்போது டிஃபன் கேரியர்ஸ் போல் மிக்சட் சாதம் கிடையாது. ஸோ எனக்கு ஒருத்தர் கொண்டு வருவார். ஸ்டான்லியில் இதில் இந்த வெயிட்டிங் ஹால் சாப்பிட்ற டைனிங் ரூமில் இருக்கும்போது பட் அங்கே ஒரு ஃபேன் இருந்துச்சு. அது எப்படின்னா படபடான்னு அந்த காலத்துலேயே அது படபடா ஃபேனு. எத்தனையோ லெட்டர்ஸ் எழுதிட்டோம் டு ரிப்பேர் இட். அது பண்ணலை. சரி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தயிர் சாதம் முடிச்சுட்டு கையளம்ப போகிறாங்க. நான் இன்னும் ரசம் சாதத்துலேயே இருக்கேன். அந்த ஃபேன் கடகடான்ட்டு ஐ வாஸ் சீட்டட் அண்டர் த ஹெட் ஆஃப் த ஃபேன். தொப்புன்னு விழப்போகுது. ரமான்ட்டு எல்லோரும் சத்தம் போடுறாங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. பார்த்தா சம்படி சேஸ்னோ கரெக்டாக என் தலை மேலே விழுற ஃபேன் வந்து யாரோ பிடிச்சி தள்ளுற மாதிரி. ஒரு சிராய்ப்பு இல்லை. ஆனால் மார்னிங் ஐ ஹாவ் அ ட்ரீம். என்ன ட்ரீம்னா ஒரு கணத்தில் தண்ணியில் அடிச்சிட்டு போய்ட்றேன். அடிச்சிட்டு போகும்போது சுவாமி ஜன்னல் வழியாக கை பிடிச்சி என்னை பிடிச்சிக்கிறாரு. எதுக்கு இந்த ட்ரீம் வந்துச்சுன்னா சேவ் மீ ஃப்ரம் தி இஃப் ஐ ஆம் அலைவ் டுடே ஹெட் ஆஃப் த ஃபேன் விழுந்தால் என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு சிராய்ப்பு இல்லைங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் பகவான் ஹேஸ் சேவ்டு மீ இன் மை ஸ்டூடெண்ட் டேஸ். ஸோ இன் மை ஃபஸ்ட்டு இந்த எல்லாப்புறம் பிளாக்கில் இருக்கும்போது சுவாமி ஹஸ் டன் லாட்ஸ் ஆஃப் மிரக்கல்ஸ் தட் ஹஸ் சேவ்டு மீ. அந்த காலத்தில் நோ டிரான்ஸ்போர்ட்டேஷனே இல்லை, பஸ்ஸே இருக்காது. நான் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ண ஐ வாஸ் கர்மயோகின்னு வைங்களேன். எத்தனை இவ்வளோண்டு சாதம் தயிர் சாதம் அம்மா கட்டி கொடுப்பாங்க. அது ஊசி போச்சுன்னு கூட தெரியாது. See, that was how we lived. கட்டிட்டு போய்டும். அண்ட் ஒர்க் ஓரியன்ட். Thursdays was my antenatal day. Thursday antenatal டேன்னா ஒரு அந்த உங்களுக்கெல்லாம் தெரியும், பெரியபாளையம் பிரிட்ஜில் இப்படி இருக்கும் கான்கேவ் பிரிட்ஜு. அந்த பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கும், பின்னாடி பிஹெச்சி இருக்கும். இந்த கான்கேவ் பிரிட்ஜில் லைனாக ஆன்டினேட்டல் மதர்ஸ் வருவாங்க. அப்போனா பாட்டில் மிக்சர்ஸ், சோடியம் சாலிசிலேஸ், மிஸ்டர் கார்பனேட்டு, சோடா பைகாபெல்லாம் மிக்சர் தான். இப்போ போல் டேப்லெட்ஸ் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு தடவை என்னாச்சுன்னா நான் தேர்ஸ்டே ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஈஸ்ட் பண்ணிட்டு போவேன். பட் அவசரமாக பண்ணிவிட்டு போகிறேன். எப்படின்னா இங்கே பேசன் பிரிட்ஜில் பஸ் மிஸ் பண்ணால் அக்ராஸ் ஐ கேன் கோ. ஏன்னா இது சுற்றிட்டு அந்த பக்கம் பிரிட்ஜு மேலே ஏறும்போது ஐ கேன் கேட்ச் தி பஸ். பிகாஸ் ரெகுலர் ட்ராவலர் பஸ்ஸை மிஸ் பண்ணாங்களும் கொண்டு ஏறிட்டு போயிட்டேன். தேர்ஸ்டே ஒரு நாள் நான் வந்து இந்த ஃபேமிலி பிளான் அப்போ தான் இந்த டிபிடி எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண புதுசு ட்ரிபிள் ஆன்டி. இப்போனா நம்ம போய் கேட்டு வாங்கிக்கிறோம். அப்போல்லாம் we had to force people to do
இன்ஜெக்ஷன். ஏன்னா இன்ஜெக்ஷன் போட்டால் என் குழந்தைக்கு ஏதாவது ஆகிடும்னுவாங்க. அப்புறம் ஃபேமிலி பிளானிங்கே பண்ணிக்க மாட்டாங்க, குடும்ப கட்டுப்பாடாக பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு சைல்டு தான் எல்லோரும் வச்சுக்கிருக்காங்க. அந்த காலத்தில் 5-6 குழந்தைங்க இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து டோர் டு டோர் போவேன் கேன்வஸ் பண்ணுறதுக்கு. தட்ஸ் மை ஜாப். நோ, ஐ பீன் போஸ்டட் அஸ் அ ஃபேமிலி பிளானிங் மெடிக்கல் ஆஃபீஸர். ஸோ ஐ ஷுட் டூ இட். ஸோ அது போல் பண்ணும்போது ஒரு தடவை பி அட்வைஸ் ஃபேமிலி பிளானிங் இல்லையா ஃபார் மெனி சில்ட்ரன். ஒரு லேடி வந்து வடமதுரையில் அந்த லேடி வந்து ஷீ யூஸ் டு allow us to conduct family planning meetings in our house, but she did not have any child. ஸோ எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் இது சொல்கிறீங்களே, இந்தம்மா குழந்தையே இல்லை, இந்தம்மாக்கு ஏதாவது சொல்லுங்கன்னுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இதுக்கும் சொல்கிறேம்மா, நீங்கள் வந்து ஸ்டான்லிக்கு போங்க, இப்போ அங்கே அரசாரம் போங்க எல்லாம் சொன்ன பிறகு ஒரு நாள் வந்து வழக்காப்போ அந்தம்மா ஷி பிகேம் ப்ரெக்னென்ட். வழக்காப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஒரு தேர்ஸ்டே வந்து ஃபுல்லாக ஐ வாஸ் ஸோ எக்ஸாஸ்டட்னோ. ஏன்னா அந்த காலத்தில் 60 பேஷண்ட்ஸ்க்கு ஆன்டிநேட்டல் செக்கப் நானே பண்ணணும். ஒன்றும் வசதியும் இருக்காது, அந்த பெஞ்ச் மேலே ஏறணும், ஒரு நர்ஸுக்கு ட்ரெயின்டாக இருக்காது. ஆனாலும் எல்லாம் பண்ணிட்ட பிறகு இன்னும் ஒரு டிராக்டரில் ஒரு அம்மாவை அழைச்சிட்டு வராங்க. பார்த்தா இந்த லேடி என்னன்னா சம்படி ஹேஸ் அந்த இடம்லாம் ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாத்தையும் அமுக்கி கிமிக்கி தாய்ஸ்னோ தேவ் டன் இட் அண்ட் தே brought it. அவங்க பண்ணது அவங்களுக்காக பண்ணியிருக்காங்க. தே brought this child, this patient in a moribund condition. அங்கேருந்து ஈக்காடுன்ட்டு இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஈக்காடு, அங்கே அனுப்பலாம் காம்ப்ளிகேட்டட் கேசஸ். பட் என்ன பண்ணேன் நான், அங்கே போகிறதுக்குள்ளே இந்த மதர் மே நாட் லிவ், மதரை விட சைல்டு மே நாட் லிவ், அண்ட் ஷீ இஸ் ஹேவிங் ப்ரெக்னென்சி ஆஃப்டர் so many years and we used to conduct மீட்டிங்ஸ் அண்ட் ஹர் பிளேஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொண்டாங்க. நான் ஒரு ஹஸ்பண்டை கூப்பிட்டு சொல்லிட்டேன், அம்மா நான் வந்து என்னால் முடிஞ்சது ஐ வில் டூ. ஐ எம் ஜஸ்ட் அன் MBBS. நான் பண்ணுறேன்னு சொல்லி அந்த போர்டில் போட்டு படுக்க வச்சு ஃபோர்சப்ஸ் 80 ஃபோர்சப்ஸ்ன்னு தெரியும், ஆக்சிஸ் ட்ராக்ஷன் ஃபோர்சப்ஸ் போட்டோன்னு சொல்லிவிட்டு. அப்போ எனக்கு டயர்டாகிடுச்சு, தேர்ஸ்டே டயர்டாக இருந்த போது கூட ஆக்சிஸ் ட்ராக்ஷன் ஃபோர்சப்ஸ் போட்டு நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐ செட், நீங்கள் உங்களுக்கு எந்த தெய்வம் குல தெய்வம்னா முருகன் தான். சரி, நீ முருகனை நீங்கள் கும்பிடுங்க, எனக்கு சுவாமி தான். அந்த விபூதி எடுத்து வயிற்று மேலே தடவிட்டு ஆக்சிஸ் ட்ராக்ஷன் போட்டால் நான் விழுந்துட்டேன் பின்னாடி. ஏன்னா பிகாஸ் யூ ஹேவ் டு புல் வித் ஆல் த ஸ்ட்ரென்த்னோ. அப்புறம் யாரோ ஹெல்ப் பண்ணாங்க, குழந்தை வந்துச்சு, பிக் கேபெட்டோட. அப்போ வந்து என்ன பேர் வைக்கிறதுன்னு சொன்னாங்க. அவங்க வந்து முருகனுக்குடைய பிரசாதம், நான் முருக பிரசாதம் சொன்னேன், இவன் பேர் சாய் முருக பிரசாதன்ட்டு வைங்கன்னு. ஸோ வடமதுரையில் திஸ் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி சொல்லி போனால் there are so many instances that I can say.